ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramy'S Arusuvai கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 7 டைப்ஸான பேபி டின்னர் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டின்னர் ரெசிபீஸை நீங்கள் 9 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேபி ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தோசை. ஆப்பிள் தோசாக்கு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய ஆப்பிளில் நான் பாதி ஆப்பிள் எடுத்துகிட்டேன். அதை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பிள் தோசை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆப்பிள் பியூரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையோட அளவு ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும். நம்ம அந்த மிக்ஸி அந்த கழுவின தண்ணியிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து தோசை பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அரிசி மாவு தோசைலையும் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், தோசையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்ல ஒரு தோசை பேட்டர் பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தோசை பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன தோசையாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தோசை அவங்க கையில் பிடிச்சி எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசி இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து 2 பக்கமும் நல்லா வந்து தோசை வேக விட்ட அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம்னா சூப்பரான ஒரு ஆப்பிள் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. தோசையே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆப்பிள்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை ரெசிபி. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆப்பிள் தோசை. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு, நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மசாலா ஓட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கேரட்டெல்லாம் யூஸ் பண்ணி ஹெல்த்தியான ஒரு டின்னர். இதை செய்கிறதுக்கு நம்ம 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு பவுடராக இருந்தால் போதும். இதை நம்ம ஒரு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா உருகின பிறகு ஒரு கொஞ்சோண்டு ஒரு 5 போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு செய்யும்போது சீரகம், பூண்டெல்லாம் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. நல்ல டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சீரகம் சேர்த்துட்டு நான் துருவின கேரட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கொஞ்சோண்டு கேரட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். அந்த கேரட் வந்து கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அந்த நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஓட்ஸ் பவுடரை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா வந்து வேக வச்சு ஆற வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டின்னர். ரொம்ப ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகும். அதே போல் நம்ம கேரட்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நல்லா வெந்த பிறகு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓட்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்டு ரெசிபி பார்த்திங்கன்னா கேரட் பணியாரம். இந்த கேரட் பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதாவது நம்ம இட்லி மாவு. இதில் வந்து நம்ம கேரட்டை துருவிக்கலாம். இது நீங்கள் கேரட்டை அரைச்சும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க வந்து ஒரு 8 மாதம் 9 மாதம்னா நீங்கள் கேரட்டை அரைச்சி கொடுங்க. இல்லை ஒரு 12 மாதம் ஆயிடுச்சு, ஒரு வயசுலாம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கேரட்டை துருவி கொடுக்கலாம். அப்போ வந்து நிறையா பல்லெல்லாம் வந்துடும். ஸோ வந்து நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பணியார குழியில் சேர்த்து நம்ம பணியாரமாக சுட்டு எடுத்துக்க போகிறோம். எல்லா குழியிலையும் நான் நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். குழந்தைகளுக்கு கொடுக்கும் போதும் நெய்யும் பட்டரும் வந்து நல்லா கொடுங்க. ஏன்னா வந்து அதுலேயும் நல்ல சத்துக்கள் இருக்குது. நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம டர்ன் பண்ணி இன்னொரு பக்கம் விட்டுருக்கலாம். இதை வந்து நீங்கள் சும்மாவே குழந்தைங்க வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கையில் அப்படியே வச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு ஹெல்த்தியான கேரட் பணியாரம். கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் பீன்ஸை கூட சின்ன சின்னதாக நறுக்கி இல்லைன்னா வேக வச்சு பீன்ஸ் சேர்க்கும் போது நல்லா வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதே போல் பீட்ரூட்டை வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை அதில் சேர்த்து பணியாரத்தில் சேர்த்து கொடுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து சாம்பார் வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த சாம்பாரை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ சட்னியோ சாம்பாரோ கார சட்னியோ இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு அப்போ இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. அது வந்து ஒரு 10 மாதத்துக்கு மேலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா வந்து பழகிடும். அவங்களுக்கும் எல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து ஒரு 4வதாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி ஓட்ஸு. ப்ளூபெர்ரி யூஸ் பண்ணி ஓட்ஸு கஞ்சி வந்து செய்ய போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ராட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஓட்ஸில் வந்து நம்ம ஒரே ஒரு பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் வந்து 2 பாதாம் இல்லைன்னா 1 பாதாம் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு தடவை சின்னதாக ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஓட்ஸோடு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாதாமும் ஓட்ஸையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். அதை ஒரு பேனில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த பேனில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பால் முழுக்க பால் யூஸ் பண்ணியும் செய்யலாம். இல்லைனா பால் பாதி தண்ணி பாதியை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம், ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து இந்த பனக்கற்கட்டு வேறு இந்த ஹனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஓட்ஸ் மில்கை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும். இந்த நல்லா வந்து வெந்த பிறகு கடைசியாக ப்ளூபெர்ரியை நம்ம சேர்த்துக்கலாம். ப்ளூபெர்ரி வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரூட்டு. இது வந்து நல்ல ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாட்டியும் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பனானா சேர்த்துக்கலாம், ஆப்பிள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி. ஸோ ப்ளூபெர்ரி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்ச அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுலேயே அந்த ப்ளூபெர்ரி சூப்பராக உங்களுக்கு வெந்துடும். அந்த ப்ளூபெர்ரியோட கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலராக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா எக் ரைஸு. இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு தேவையான அளவுக்கு குழந்தை எவ்வளோ சாப்பிடுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். நல்ல ஹாட்டாக ரைஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதிலே கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்து உப்பு சேர்த்து தான் நான் வேக வைப்பேன். ஸோ அதை நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு பாயில்டு எக்கு அதையும் நல்லா நல்லா அந்த பொட்டேட்டோ மேஷர் யூஸ் பண்ணி நல்லா வந்து சாஃப்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எக் ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லஞ்சுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து டின்னரை விட நீங்கள் லஞ்சுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டின்னர் கொடுக்கும்போது அது வந்து செமிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நீங்கள் லஞ்சுக்கு இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுங்க. இந்த ரைஸில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்து அதில் வந்து கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து பட்டரில் வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பூண்டு நல்லா வெந்த பிறகு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேஷ் பண்ணியிருக்கனால அது கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் சேர்த்தோம்னா அது நல்லா வந்து சாஃப்டாக ஆகிடும். ரைஸில் நீங்கள் உப்பு போட்டு வேக வைக்க மாட்டிங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வைப்பேன். ஸோ அதனால் வந்து உப்பு சேர்த்துக்கல. இப்போ வந்து நம்ம மேஷ் பண்ணியிருக்கிற நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். எக்கையும் சேர்த்து நல்லா அந்த ரைஸ் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடரோட அளவு ரொம்ப கம்மியான அளவு தான். நம்ம நிறையெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, ரொம்ப கம்மியான அளவு. அந்த காரம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், அந்த டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடரை சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். மோஸ்ட்லி இதை வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. டின்னருக்கு வந்து கொடுக்க வேண்டாம். டின்னருக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் அந்த ரொம்ப வந்து கேஸ் ப்ராப்ளம்லாம் குழந்தைங்களுக்கு வரும். ஸோ வந்து டின்னருக்கு கொடுக்குறதுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லஞ்ச் ரெசிபி. இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஓட்ஸு. ஆப்பிள் யூஸ் பண்ணி ஓட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கும் ஆப்பிளை வந்து நம்ம பவுடராக ஏற்கனவே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஆப்பிள், ஃபுல் ஆப்பிளையும் நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா அதை தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஓட்ஸ் பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஓட்ஸ் பவுடருக்கு பதிலாக நீங்கள் ஓட்ஸ் இல்லாட்டி நீங்கள் வந்து அவலை கூட நீங்கள் இந்த மாதிரி அவலை கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துட்டு வெறும் கடாயில் வறுத்துட்டு நீங்கள் வந்து பவுடர் பண்ணி இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிவப்பவல் இது வெள்ளை அவல் ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நல்லா வந்து கொதிச்சட்டும், நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இந்த கொதிக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து ஆப்பிளை வந்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் வந்து உங்களுக்கு அந்த ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து ஆப்பிள் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஆப்பிள் அரைச்சிட்டு அதை அப்படியே வந்து நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு ஆப்பிள் வந்து ப்ரௌன் கலர் ஆகாமல் இருக்கும். அப்படியே அது ஃப்ரெஷ்ஷான அந்த எல்லோயிஷ் கலர்லேயே இருக்கும். ஸோ ஆப்பிள் சேர்த்துட்டு நிறைய நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே போதும். இதுக்கு நீங்கள் சுகருக்கு வந்து நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம், பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரை மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் தவிர மற்ற எது வேணால் சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நாம் நல்லா ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு டின்னர் ரெசிபி, பெஸ்ட்டான டின்னர் ரெசிபி, ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா அவல் யூஸ் பண்ணி ஒரு பொங்கல் செய்ய போகிறோம். அவல் பொங்கல் செய்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு வெல்லத்தை நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கப் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். வெல்லம் கொதித்த பிறகு அலசி வச்சுருக்கிறேன், நல்லா வந்து கழுவி வச்சுருக்கிற அவலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவல் வந்து நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை அவல் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அவல் பொங்கல். நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப சூப்பராக டைஜஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த அலசி வச்சுருக்கிற அவலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டு போனாலே போதும். அந்த அவல் வந்து நல்லா உங்களுக்கு மசிஞ்சு நல்ல பொங்கலாட்டம் ஆகிடும். இதை நீங்கள் எடுத்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்து அப்படியே நீங்கள் ஊட்டிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரியான அவல் பொங்கல். இது வந்து ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி. இது செய்கிறதுக்கெலாம் ரொம்பவே டைம்லாம் எடுக்காது. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், டின்னருக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய டைப் ஆஃப் பேபி ரெசிபிஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன், எண்டு கார்டு, ஐஸ்கிரீம் எண்டு கார்டு, ஐ கார்டு எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அதுலேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.